நிறைய பேர் என்கிட்ட போகும்பொழுது கேட்க சார் இந்த பணத்தில் பிரச்சனை வந்து சார் இந்த பணம் வந்து எனக்கு ரொம்ப தடைகள் ஆகிட்டே இருக்குது, வரக்கூடிய பணம் வரவே மாட்டேங்குது, இன்னொன்று கையில் செலவுகள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, என்னன்னே எனக்கு தெரியல சார், ஒரே குழப்பமாக இருக்குது சார், ஒரே தடங்களாக இருக்குது சார், ஒரே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே தடங்கள் பிரச்சனை, அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம், பணம் சம்மந்தமாக வரணும் வரல, இப்படி ஒரு தொடர்ந்து ஒரு 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 குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 seconds 30 seconds அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. ஒரு நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அவங்கள பேச சொன்னால் ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பற்றி பேசுவாங்க. பார்த்துருக்கீங்க இல்லையா? ஒருவேளை நீங்களாக கூட அந்த நபராக இருந்தால் இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவுமே உதவிகரமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் போகக்கூடிய ஒரு 5 கோயில் சொல்கிறேன், உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கலாக பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முதல் கோயில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளையார்பட்டி நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். காளஹஸ்தி போயிட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அருணாச்சலேஸ்வரர், அதாவது அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கிரிவலம் சுற்றிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 5 கோயில் நான் சொல்லியிருக்கேன். இந்த 5 கோயிலில் ஏதோ ஒரு கோயிலுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும்.